ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிறோம். சிறடி காசையில் நம்ம மீனாவோட கை ரொம்ப வலிக்குது போல். உடனே நம்ம முத்து போய் கேட்க அந்த டைம் பார்த்து ஹம்மா ஹம்மான்னு பாட்டை போட்டு விட்டாங்க. ஹம்மா 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 அப்படின்னு இவங்க வலிக்குதேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவருக்கு அப்படியே ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு, கோவப்படாமல் இருங்கடா, நார்மலாக ஆகிடும்ல லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்துட்டு விஜய் உன் நகையை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நகையை கொடுத்து நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க முத்துவும் கேட்கல, மீனாவும் கேட்கல. இவர் கேட்டதுக்கே அவ்வளோ கோவப்படுறாங்க. ஏன் நகையா, எதுக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஸ்கி வயசில் பேசுகிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் இவங்க முழுசா சந்திரமையா மாறினதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் டே அப்பா முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஐயோ கண்ணை உருட்டுறாடா வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீனா ஒரு பக்கம் வந்துட்டு இவங்களோட நகைலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மீனாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. விடாதிகே வெட்டி கொள்ளுகே, இவதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது என்ன சொன்னாலும் இது புத்திக்கு மாற போகிறதில்ல. ஒரு சொந்த மருமகளை அடுத்தவங்கள்ட்ட போட்டு கொடுத்து எப்படி அடிவாங்க விட்டியம்மா, இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா குடும்பத்தில் வச்சு கும்மி அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரின்ட்டு மீனாவோட வீட்டில் இருந்து எல்லாரும் வராங்க. வந்ததுக்கப்புறமா என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் இவங்க வந்து நின்று கேட்டால் இவங்க எதுக்கு வந்தாக வாமா மின்னலு அப்படிங்கிறாங்க. இது நல்லா கதையாக இருக்கே, இங்கே வரக்கூடாதான், இங்கே உட்காரக்கூடாதான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பிடுமா அப்படின்னு சொன்னதுக்கு சாப்பாடா இவங்க எதுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றெல்லாம் சமைக்க சொல்ல, நான் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ட்டாரு நம்ம முத்து. என்னமோ காசு இவங்க தர மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க. டென்ஷன் ஆகுதுல. நம்ம விஜயா பண்ணுறது ஓவராக இருக்குது. சீரியலாக இருந்தாலும் கொஞ்சம் அக்கிரமமாக எடுக்காதீங்கடா, கொஞ்சம் பாவமாக தெரியுதா. வீட்டில் உள்ள சம்மந்தி எப்படி நடத்தினா கடுப்பாகுமா ஆகாதா, இதை பார்த்து 4 பேர் நடத்திட போகிறாங்க அந்த மாதிரி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சத்யா எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போய் அங்கே நிற்க சிந்தாமணின்ற விஷயத்தக்க தெரிஞ்சுக்கிட்டாரு, வச்சு செய்ய போகிறாரு. ஓகே.